Hi guys, I'm Deepika, TEFL Certified English Trainer from Phoenix Academy of English. Today we are in a new episode called Essential English Phrases. ஸோ இந்த எபிசோட் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிராமர் இன்சைட்ஃபுல்லாக போனால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. That's why I created this new playlist. ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எவ்ரிடே லைஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஃப்ரேசஸ். இதில் நம்ம ரொம்ப கிராமர்லாம் இருக்காது. ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ல எப்படி சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியா சிம்பிளா இருக்கிற ஒரு ஃப்ரேசஸை தான் நம்ம இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, about to அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த about toக்கு என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஃபுல் யூசேஜும் இன்னைக்கு லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Without any further delay, let's jump into it. ஸோ இந்த about to அப்படிங்கிற ஃப்ரேஸை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டென்சஸ்ல சிம்பிள் ப்ரெசென்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல எப்படி பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ்ட் அப்படின்னா நான் ஒரு செயலை செய்தேன் அப்படின்னு பேசுவோம். இப்போ நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா நான் இந்த செயலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஃபியூச்சர்ல நான் இந்த செயலை செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பட் நான் இதை செய்யலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் மாதிரி நம்ம கன்ஃபார்மா சொல்லலை. அந்த செயலை செஞ்சனும் சொல்லலை, செய்யலனும் சொல்லலை, நான் செய்யலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம இந்த about to அப்படிங்கிற ஃப்ரேஸை வச்சு இங்கிலீஷ்ல நம்ம கன்வே பண்ணலாம். இதுக்கு என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அப்புறம் நம்ம பாஸ்ட்ல சொல்றோம் அப்படின்னா வாஸ் ஆர் வேர் அப்படிங்கிற பாஸ்ட் பி வெர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் about to பிளஸ் எப்பயுமே இங்கிலீஷ்ல இந்த டூ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம verb ஒன்னு தான் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபினிட்டிவா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ about to பிளஸ் verb ஒன் இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதே நான் நியர் ஃபியூச்சர்ல இப்போ இதை பண்ணலான்ட்டு இருக்கேன், ஸோ ஒரு 2 நிமிஷத்துல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, பாஸ்ட் பி வெர்ப்க்கு பதிலாக ப்ரெசென்ட் பி வெர்பை நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம், ஈஸ், ஆர் இதுல ஏதாவது ஒரு பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அக்கார்டிங் டு த பர்சன் நம்ம மாத்திக்கலாம். பிளஸ் about toக்கு அப்புறம் verb ஒன் த சேம் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ண போறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். யாராவது அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, கிளம்ப போறாருன்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டாருன்னு சொல்ல, போகலன்னு சொல்ல, கிளம்ப போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த about to வச்சு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம், ஐ திங்க் ஹி இஸ் about to leave, கிளம்ப போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வே பண்ணலாம். இதே மாதிரி இப்ப நம்ம வானம் இருட்டா இருக்கும் போது என்ன சொல்லுவோம், மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்லணும்னா, the sky is dark, I think it's about to rain, மழை வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன், ஐ திங்க் இட்ஸ் about to rain அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்களேன். யாராவது வராங்கன்னா, நாங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்பதான் லஞ்ச் சாப்பிட போறோம், நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல we are about to have lunch, would you like to join us. இதே மாதிரி பாஸ்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she looked as if she was about to cry அப்படின்னா, as ifனா அது போல தெரியுது, அது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ she looked as if she was about to cry, அவ அழுகிற மாதிரி இருந்தது, அவளை பார்க்கும்போது அவ அழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த இடத்துல was யூஸ் பண்ணிருக்கோம். பாஸ்ட்ங்கிறதுனால wasன்றதை யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் I was about to leave when he arrived. ஸோ அவன் அரைவானப்ப நான் அப்பதான் போலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது I was about to leave when he arrived. மீட்டிங் வைக்கலான்ட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது they were about to start the meeting, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. when they were about to start the meeting, the power went off. அவங்க மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கும் பொழுது, அந்த இருக்கும் பொழுதுன்னு சொல்றதுக்கு நம்ம அந்த வென்னுங்கிற வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். when they were about to start the meeting, the power went off, பவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு லெசன்ல நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நவ் இட் இஸ் யுவர் டர்ன். இப்போ நான் கொடுக்கக்கூடிய தமிழ் சென்டென்சஸ்க்கு நீங்க ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. I'll definitely go on check that. எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஒன்
உங்கள் செல் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. செல் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லணும். தேர்ட் சென்டென்ஸ் வந்து நானும் அதே தான் சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நானும் அதே தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஸோ இங்கே இந்த 3 சென்டென்ஸ்லையுமே வந்து ப்ரெசன்ட் பி வேர்பா, பாஸ்ட் பி வேர்பா அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக யூஸ் பண்ணி எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. See you next time.